நம்ம சப்ஸ்கிரைபர் தன்னோட ஹோண்டா அக்கார்டு காருக்கு ஏற்கனவே நம்ம கிட்ட வீல் அலைன்மெண்ட் பார்த்துட்டு ஃப்ரீ செக்கப்புக்காக கொண்டு வந்திருந்தாரு. அதோட கார் ஹில்ஸ் ஏரியா போயிருந்ததால ரியர்ல ஸ்டேபிளாவே இல்லைன்னு ஸ்டியரிங் ரொம்ப கிராஸா இருந்ததாகவும் சொன்னாரு. நான் எப்பவும் போல சென்சார் டார்கெட் எல்லா வீலுக்கும் மாட்டிட்டு ரன் அவுட் ப்ராசஸ்க்காக காரை பின்னாடி இருந்து முன்னாடி நகர்த்தி கேசர் ப்ராசஸ் வந்ததும் காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டியரிங் லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி கடைசியா நேரா வச்சேன். ரீடிங்கை பாக்குறப்ப ஃப்ரண்ட்ல டோ ரீடிங் பெருசா மாறல, ஆனா ரியர்ல கம்ப்ளீட்டா மாறி இருந்துச்சு. போன முறை இந்த கார்ல ரியர்ல கேமரா சரியா கொண்டு வர முடியல, இப்ப டோ ரீடிங்கும் மாறி இருக்கு. அதோட ஸ்டியரிங் வேற லெஃப்ட் சைடு நல்லா இறங்கி இருந்துச்சு. இந்த கார்ல ஆல்ரெடி ஸ்டியரிங் பாக்ஸ் வேற கம்ப்ளைண்டா இருந்துச்சு. இது கஸ்டமருக்கும் தெரியும். இன்னைக்கு தான் எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்க போது நான் மனசுல நினைச்சுக்கிட்டு முதல்ல ஸ்டியரிங்கை நேரா வச்சு அதை ஆடாம இருக்க ஸ்டியரிங்கை லாக் பண்ணிட்டு காரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்ல டோ ரீடிங் ரைட் சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் முதல்ல ரியர்ல இருந்து சரி பண்ணலாம்னு வேலைய ஆரம்பிச்சேன். இந்த கார்ல ரியர்ல டோ ரீடிங் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எப்படி கேமரா அட்ஜஸ்ட் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். நான் முதல்ல 16 பின்ல ரிங்ஸ் எடுத்து நட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணப்ப ரீடிங் சுத்தமா வரல. அப்போ நான் கொய்த்துல இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த சேஸ் நட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் வீல் ஜாக்கை போட்டு காரை தூக்கி அந்த சேஸ் நட்டை கன்ல லூஸ் பண்ணி ரீடிங்கை முடிஞ்ச அளவு இழுத்து கொண்டு வந்து டைட் வச்சேன். பிறகு கன்ல சேஸ் நட்டை டைட் வச்சு ஜாக்கி இறக்கிட்டு பார்த்தப்ப என்னாலே நம்ப முடியல. கேமரா ரீடிங் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஆனா டோ ரீடிங் மட்டும் லெஃப்ட்ல மாறி இருந்துச்சு. இதனால ரைட் சைடு டோ ரீடிங்கை கொஞ்சமா கம்மி பண்ணி வச்சேன். இப்போ என்னால முடிஞ்ச வரை ரியர்ல ரீடிங்கை கொண்டு வந்துட்டேன். டோட லெஃப்ட்ல ரீடிங் க்ளோஸ் ஆன போல்ட் நட்டை கஸ்டமர்கிட்ட காட்டி அவருக்கு புரிய வச்சேன். இப்போ ஃப்ரண்ட்ல டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் போட்டு லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸ்டியரிங் பாக்ஸ் வீக்கா இருந்ததால டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண மட்டும் எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ எப்படியோ அதையும் சரி பண்ணிட்டேன். ஸ்டியரிங் பார்க்க நேரா தான் இருந்துச்சு, ஆனா வேலை பிஸியில காரை என்னால டெஸ்டே பார்க்க முடியல. அதனால கஸ்டமர்கிட்ட காரை ஓட்டி பார்த்து எனக்கு ரிசல்ட்டை சொல்ல சொன்னேன். பேச இறக்கி கேமரா ரீடிங்கை கொண்டு வந்தது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால கார் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா நான் நினைச்சது வேற, அங்க நடந்தது வேற. அலைன்மெண்ட் எல்லாம் பக்கா ஒரு 30-35 கிலோமீட்டர் மேலே ஓட்டியாச்சு. பக்காவாக இருக்குது. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹில்ஸ் ஏறி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் சிட்டியில் மட்டும் ஹைவே ஓட்டியாச்சு. கஸ்டமர் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.